சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டு கடிச்ச சித்ரா, தாமரை, ராஜாங்கம், அப்புறம் சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாரையும் கொண்டாந்து படுக்க போட்டாங்க. எல்லாம் வலியில கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் ஊசியெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வலி நின்ன பாடே கிடையாது. அப்புறம் பார்த்தா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு வலி நிற்கவே இல்லை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. நம்ம இவங்கள ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் ஜிஹெச்சுக்கு கொண்டு போக முடியாது. இந்த வண்டு கடிச்சவங்கள வெப்பநிலையை விட்டு வேற வெப்பநிலைக்கு மாற்றினா உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரே பதட்டமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் வந்து வெளியே நிற்கிறாங்க. சேது கேட்குறாரு, எங்க இந்த மாதிரி வண்டு கடிச்சா மாற்று மருந்தே கிடையாதா அப்படின்னு சேது கேட்கவும், இந்த வண்டு கடிக்கு மாற்று மருந்தே இல்லைங்க. நாங்கள் நிறைய பேரை பழி கொடுத்துட்டோம். இனிமேல் யார் யாரெல்லாம் இறந்து போகிறாங்கன்னு தெரியல. இந்த வண்டு கடிச்சு நாங்களாம் ரொம்ப படாத பாடுபட்டுட்டோங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே வந்து ஒரு அம்மா சொல்லுது, இதுக்கு மாற்று மருந்து இருக்குது, ஆனால் ஒரு சித்தருக்கு அதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், உடனே அப்பத்தா வந்து, ஆமையா சேது, காலையில் ஒரு சித்தர் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அந்த வண்டுகளோட கூட்டமும் அந்த வண்டு கூட்டுக்குள்ளதான் அந்த மாத்து மருந்தும் இருக்குன்னு சொன்னாரியா. அதுக்கு போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சேதுகிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த சித்தர் இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு சேது கேட்கவும், அந்த சித்தரோட வீடு வந்து இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட அனுப்பி விடுறாங்க. தமிழும் சேதுவும் சேர்ந்து அந்த சித்தர் வீட்டுக்கு போறாங்க. சித்தர் வந்துட்டு, என்ன என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சேது சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பாவை வண்டு கடிச்சிருச்சு, நீங்க மாத்து மருந்து இருக்கிற இடத்த உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சேது கேட்கவும், அதுக்கெல்லாம் உன்னால போயிட்டு திரும்ப முடியுமா அப்படின்னு அந்த சித்தர் சொல்லவும், சொல்லுங்க, எங்க அப்பா உசுரை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த சித்தர் சொல்றாரு, இங்க இருந்து ஒரு 2 மைல் தூரத்துக்கு அப்புறம் மதிக்கட்டா சோளக்குள்ளதான் அந்த வண்டு கூட்டம் இருக்கு. அந்த வண்டு கூட்டுக்குள்ளதான் இப்போ உங்க அப்பாவை கடிச்சிச்சு அந்த வண்டோட மாத்து மருந்தும் அதுக்குள்ளதான் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்க முடியாது. அதுக்கு போனவங்களா திரும்பி வந்ததா கிடையாது. விதி முடிஞ்சவங்கள தான் அந்த வண்டு கடிக்கும். உங்க அப்பாவுக்கும் உங்க குடும்பத்து ஆளுகளுக்கும் விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லவும், இதை கேட்டுட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. என்ன ரொம்ப பதட்டப்படுறியா? உன்னால முடிஞ்சா நீ போய் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்லவும், இதை கேட்டுட்டு சேது வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, அங்கெல்லாம் போகாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு டாக்டர்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது சொல்கிறாரு, இல்லை, எங்கள் அப்பாவோட உசுரை காப்பாற்றுறதுக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தீப்பந்தத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்பத்தான் அழுகுறாங்க. ஐயோ, எல்லா உசுரும் இப்படி ஊசல் அடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் அழுகுறாங்க. தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காக தமிழும் வந்துட்டு ஒரு பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நைட்டில் யாருமே இல்லை. ரொம்ப தூரம் கழிச்சு போய்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கும் சேதுவும் தனித்தனியாக போகிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கறல. தமிழ் போகிறது சேதுவுக்கு தெரியாது, சேது போகிறது தமிழுக்கு தெரியாது. இங்கே பார்த்தா தமிழையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும்போது, ஒருவேளை தமிழும் அந்த மாத்து மருந்து தேடி போயிருப்பாளோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமாம்மா, நடக்க முடியாத ஒரு பொண்ணு குச்சியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனதை பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே அப்பத்த அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இவ வேற வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் தான் இந்த வேலை பார்க்குறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தா மோகனா சொல்றாங்க, சேதுவும் அங்கே தானே போயிருக்கான், எதா இருந்தாலும் சேது பார்த்துக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே போஸ் வந்துடுறான். அம்மா, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ போஸ், இந்த மாத்து மரத்தை தேடி தமிழும் சேதுவும் காட்டுக்குள்ளே போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சேதுவும் தமிழும் மட்டும் வரல அப்படின்னா நாங்கள் எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். நீ நல்லபடியாக வாழு அப்படின்னா ஈஸ்வரி வந்து போஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கு. அம்மா, உனக்கு எதுவும் ஆகாதம்மா, ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
டேய் இருடா, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அந்த மாத்து மருந்து தேடி போயிருக்காங்க, பதட்டப்படாம இரு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு. ராஜாங்க உயிர் ஒரு பக்கம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. தமிழ் வந்துட்டு காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது தமிழ் வந்து நடக்க முடியாம அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஒரே பயமா இருக்கு, அங்கங்க சத்தம் கேக்குது. சேது வேற பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு புதகுழி இருக்கு. அதை தமிழ் பார்க்கவே இல்லை. அந்த புதகுழிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஃபுல்லாக முழுகிட்டாங்க. அவங்க கை மட்டும் மேலே இருக்கு. அவங்களால பேசவும் முடியல. வயிற்றுல குழந்தை இருக்கு. அவங்க மூச்சு முட்டிடுது. அப்புறம் பார்த்தா அவங்க கையை தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள அந்த நேரம் யார் இருப்பா? யாருமே இல்லை. ராஜாங்கத்தை காப்பாற்ற போன தமிழும் வந்துட்டு இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது கரெக்டாக அந்த பக்கம் இருந்து வர்றாரு. என்ன இது எங்கேயோ கேட்குற வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த பக்கம் இந்த பக்கம் கத்தி பார்க்குறாரு. யாரு யாரு அப்படின்னு சேது கத்துறாரு. நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்கிறாங்க. சேது வந்து இதை பார்த்துறாரு. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதட்டமாக வந்துட்டு தமிழை காப்பாத்துறாரு. தமிழ் வந்து முழுசாக முழுக போயிட்டாங்க. அவங்க கண்ணு வரைக்கும் வந்துருச்சு. சேது வந்து தமிழை பார்த்ததுமே பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு குச்சி இதெல்லாம் வச்சு தமிழை அந்த பக்கம் பிடிக்க சொல்லி சேது வம்ப இழுத்து தமிழை மேலே தூக்கிட்டு வந்துடுறாரு. தமிழ் அப்படியே மூச்சு வாங்கி படுத்து கிடக்காங்க. ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சேது வந்து கத்துறாரு. உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த இடத்துல கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா, நான் உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நான் திரும்பவும் வந்துடுறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. இல்லைங்க, நான் இங்கே இருந்து அந்த மாற்று மருந்து எடுக்காமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க. நீ ஒரு உசுறு இல்லை 2 உசுரா இருக்க. கால் வேற உனக்கு இப்படி இருக்கு. உன்னால எப்படி காட்டுக்குள்ள வர முடியும்? இது ஆபத்தான காடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது சொல்றாரு. உடனே தமிழ் வந்து அப்போ நீங்க மட்டும் வர்றீங்க, உங்களோட நானும் வந்துடுறேன். உங்களுக்கு என்ன ஆனாலும் கூடவே எனக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது தமிழை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாரு. தமிழ் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சேது வந்து தமிழை தனியாக உட்கார வச்சு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. தமிழ் உடம்பெல்லாம் சேரா இருக்கு. அப்புறம் சேது வந்து மெதுவாக தமிழை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உன் கால் வேற இப்படி இருக்கு, டாக்டரு ரொம்ப காலை வந்து அசைச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னடானா இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சேது வந்து தமிழை பிடிச்சி திட்டிக்கிட்டே வர்றாரு. தமிழ் சொல்கிறாங்க, எங்க மாமா அப்படி அழுகிறத என்னால் பார்க்கவே முடியலைங்க. மாமா உசுரை நான் திரும்பவும் கொண்டு வந்து தீருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கைத்தாங்களா கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. தமிழோட உசுரை சேது காப்பாற்றிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ராஜாங்கத்தோட உசுரை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.